ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்பல். ஸோ இது வந்து பார்ட் 2. இதில் வந்து நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம். என்கேஜ்மெண்ட்டுன்றது நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம் தெரியுமா, பையனும் இருப்பான் பொண்ணும் இருப்பான், அந்த மாதிரி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வெறும் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் போவாங்க. இங்கேருந்து அம்மாவோட சொந்தத்தில், அப்பாவோட சொந்தத்தில், என்னோட சொந்தத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் போவாங்க. நான் மட்டும் போக மாட்டேன். சரியா? நீ இருக்க மாட்டியா? நான் இருக்க மாட்டேன். நான் உண்மைக்கு வரல. பையன் போக கூடாது. பையன் போக கூடாது. ஆக்சுவலா எங்களோட ரிச்சுவல் அதுதான். நார்த் இந்தியன் என்கேஜ்மெண்ட்ல பையன் போக கூடாது. பையன் வீட்ல இருந்து எல்லாரும் போயிட்டு பொண்ணை பார்த்து நான் போயிருப்பேன். இங்க போட்டு விட்டு அவங்களே முடிச்சிட்டு வருவாங்க. ஆமா, நான் போயிருப்பேன். அவன் தாத்தா என்னைக்கா கிடைச்சான், என் கல்லு தூக்கி மண்டையில அடிக்குமா, அவனால தான் போகணும். மட்டும் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு. மத்தபடி எல்லாருமே ஓகேன்னு சொன்னாங்க. ஏன்னா அண்ணாக்கு வந்து நாங்க அண்ணாவை கூட்டிட்டு போய் தான் பண்ணோம். அண்ணன் போனாரு. அவங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க மாமாலாம் ஏதோ பெருசா பேசல. ஓகே பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னமும் ஊர்ல எல்லாம் பையன் வந்து பாக்குறது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி they have this concept. அதுவும் இருக்கும்ல, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை வந்து ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா திடீர்னு என்னடா இவன் நடக்க வேண்டிய காரியத்தை வந்து கெடுத்துட கூடாது. அதனால இப்ப பையன் வந்து பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, வெளியில இருந்து வரவங்க யாராவது ஒரு லொட்டு லோஸ்க்கு குறை எடுத்துட்டா அந்த என்கேஜ்மெண்ட் அது போயிட்டு இருக்க ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல நம்ம ஒண்ணு சொல்லல, நம்ம மேரேஜ்னால இவனோட மேரேஜ் ஆல்மோஸ்ட் நின்னு போற ஸ்டேஜ்ல இருக்கு. சரி, இது வந்து அப்புறம்டா, இது முடிஞ்ச பிறகுதான். அது என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு அதை பேச ஆரம்பிக்கலாம். என்கேஜ்மெண்ட், ஆமா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகுதான் அது. என்னோட அக்கா, என்னோட அண்ணன், அம்மா, அப்பா, பெரியப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு க்ரூசர் புக் பண்ணிட்டு ஒரு 10-11 பேர் கிளம்பி போயிட்டாங்க. க்ரூசர் அதுல ஒரு 18 பேர் உட்காரல, 11 பேர் கம்ஃபர்டபுளா போனாங்க. அண்ணன் பத்தியா, அண்ணன் பெரியப்பா அதான் எங்க மாமா அவளே சொல்லியிருப்பா அதுல இன்ட்ரோ. இங்க மட்டும் பாஸ் பண்ணிரு. இவன் பாத்தியா கியூட்டா இருக்கா பாத்தியா? இவனை போட்டு அடிக்கணும் அவனுக்கு. இப்போ கீழே போய் அடிக்கணும் அவனை. ரெனாவது எங்க சித்தி அண்ணி போய் பாபிஜி ஒரு டவர் மட்டும் தனியா நடந்து போகுது பேர். அதான் எங்க அண்ணி. ஒரு செல்போன் டவர் மட்டும் போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற எல்லா பொருளும் எடுத்துவாங்க. ரொம்ப முக்கியம். இது கோமலோட பாட்டி. இது யார்? அது ஒரு கிழவி. அது அந்த ஊர்ல இருக்க ஒரு கிழவி. எம்ஐயும் டபிள்யூ பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற எல்லா பொருளும் இங்க இருந்து எடுத்துட்டு வாங்க. சோலா சிங்காருன்னு சொல்லுவாங்க. 16 ஐட்டம்ஸ் அலங்காரத்துக்கு. பிந்தி, நெயில் பாலிஷ், ரிங்கு, கம்பல் எல்லாமே எடுத்துட்டு போயிருவாங்க. அது எல்லாமே ஒண்ணுன்னா அந்த பொண்ணுக்கு அது இது பண்ணும் போது பின்னாடில இருந்து அந்த ஊர்ல அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி லேடிஸ் வந்து பாடுவாங்க. இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து பையன் வந்தா எங்க பொண்ணா கூட்டணும் போனான்னு சொல்லி பாடுவாங்க. இதுதான் பாடுவாங்க. இத பாக்கும்போது தெரியுது. ஏசோ பாக் தேகாராம். சுஹாக்னா ஃபர்ஸ்ட் நைட். சுஹாக்ரா ஹஸ்பண்ட். சுஹாக்ராத்னா என்ன? ராத்னா நைட், புருஷனோட நைட். சுஹாக்ராத்னா நான் தான் அவளோட சுஹாக், ஏன் கூட ஃபர்ஸ்ட் நைட். அதுதான் சுஹாக்ராத். சுஹாக் மீன்ஸ் ஹஸ்பண்ட். சுஹாத். சுஹாத் இல்ல, சுஹாத் வந்து வேற. சுஹாத் இருக்குதுன்னா டேஸ்ட் எடுக்கிறது. அதுக்கு ரெண்டு டபுள் மீனிங் இருக்கு. This language is difficult bro. எனக்கு அவங்க பாடும்போது சுவாது தேகாராம்னால அம்மா கிட்ட ஏன்டா சுவாது கொடுப்பாரு. அம்மா அண்ணி எல்லாமே அண்ணி தான் மேக்ஸிமம் பண்ணாங்க. அண்ணி இல்லாம இருந்தா நான் பண்ணிருப்பேன். ஆனா அண்ணி தான் பெரியவங்க, அதனால நாங்க அண்ணியே பண்ணோம். உன் கையெல்லாம் வெள்ளையா இருக்கு. வெள்ளையான கையில வளையல போட்டு விட்டுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பாடுறாங்க பாடிட்டு இருக்காங்க பின்னாடி. அதான் நான் பார்க்க லைவ் கான்சர்ட்ரா. லைவ் கான்சர்ட். அடுத்த ஈவென்ட் இந்த வளையல் முடிச்சதுக்கு அப்புறம் மர்தானி வைப்பாங்க. அந்த மர்தானி வைக்கிறது அவனை காட்டல, அவன் பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன். அவனுக்கு காட்டு. மர்தானி வைக்கிறது என்னடி? லைட்டா மர்தானி வச்சு விடுவாங்க. அப்புறம் சிந்தூர் போடுவாங்க. இதுதான் மெயின் எங்களுக்கு. ஆனா this is different. உங்க அம்மா வைக்கல, யார் அண்ணி வைக்கிறாங்க. சோ யார் வந்து எல்லாமே பண்றாங்களோ, why it is like we are giving you suhag. எங்க வீட்டு this is meant for husband. No, this is for what? For husband. இரு அததான் அவன் சொன்னான். 16 அலங்காரம். அப்படி பார்த்தா அவளுக்கு வந்து இது ஒரு அலங்காரம், ஒரு பொம்பளோட அலங்காரம் இது. அந்த 16 அலங்காரமே பையன் வீட்ல இருந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு அலங்காரம், இந்த ஒரு அலங்காரத்தை தான் ஸ்பெஷலா லேடிஸ் போட்டு விடுவாங்க. அதுக்காக தான். ஆக்சுவலா நான் இல்லாததுனால அவங்க போட்டு விட்டாங்க. ஆமா, இவன் இருந்ததுன்னா இவனே நான் பண்ணிருப்பேன். அண்ணா போனோம்ல, அப்ப அண்ணா தான் போட்டு விட்டாங்க. இங்க வந்து பையன் அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஊர்ல.
அதனாலதான் அண்ணி போட்டு விட்டாங்க. அண்ணி இல்லைன்னா நான் போட்டு விட்டுருப்பேன், நான் இல்லைன்னா அம்மா போட்டு விட்டுருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா எங்க அண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் புருஷன். இது ஒரு அலங்காரம். அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 16 அலங்காரத்துல இது ஒரு அலங்காரம், இதையும் கொடுப்போம். ஃபுல்லா போட்டு விடுவாங்க. லைக் எங்க வீட்டு பையனை உனக்கு கொடுக்குறோம், அவன் யார் இவளுக்கு? சுஹாக். நீ உன் நெத்தியோட அந்த சிந்தூர் அவன். ஸோ தட் ஆல்சோ வி ஆர் கிவிங் தம். அதுக்காக அவ்வளவுதான். அந்த கிளவி பாடுறத பாருங்க வரேன். அந்த கிளவி இப்ப திரும்ப சொல்லுவார் MW போயிட்டு வருது அப்படி. ஆல்பபெட் கிளவி அது. அப்புறம் மருதாணி போட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் இது கொடுத்தோம். மருதாணி போட்டது. மருதாணி போட்டு சும்மா லைட்டா மருதாணி போட்டு விடுவாங்க. எங்க அண்ணி மூஞ்ச பாறேன். ஏன் எங்க அண்ணி ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க எந்த வேலை செஞ்சாலும். லைக் ஷி பிகம்ஸ் வெரி ஊர்க்கார பொம்பளை மாதிரி. நீங்க வீடியோ எடுத்தியா? பாத்தியா? இந்த பழங்காலத்து வீடியோகிராஃபர்லாம் அப்படிதான் எடுப்பாங்க. இது அந்த சாங் இது இல்லாம அவங்க பழைய சாங் போட்டாங்கன்னா அந்த ஆல்பம் போட்டோ கட் பண்ணி மட்டும் சுத்தி வரும்ன்ற இதுக்காக தான் அப்படி எடுத்தது. அது நல்லா இல்ல. ஜூம் அவுட் நல்லா தான் இருக்கும். ஆன் கேமரால வேணாம். ஸ்வீட் கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே இப்ப அங்க வந்த லேடிஸ் பின்னாடி பாடுவாங்க, சும்மா வர மாட்டாங்க. எல்லாரும் வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசு எல்லாமே எங்க அன்னிக்கு போகும், கோமலுக்கு போகாது. அந்த காசெல்லாம் அன்னிக்கு போகும். அழகழிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருக்கணும், எங்க அண்ணி ஆட்டியை போட்டுருச்சு. இந்த வீடியோ பார்த்து ஞாபகம் இருக்கு. கேட்க முடியும். போய் புடிங்கிரு. எவ்வளவு வந்து 2000 எப்படி மூஞ்சி வச்சு அவரு இப்ப அது பார்த்தாவே சிரிப்பு தான் வரும். டாமஞ்சேரியில டாமுக்கு தலையில தான் விழுந்துச்சுன்னா இப்படி அடிச்சிருச்சுன்னா அது சப்பட்டையாவே இருக்கும் தெரியுமா? ஒரு 10 செகண்ட் இப்படி காசு போடுவாங்க. இப்படி வந்து எல்லாரும் பொண்ணு மேல தலை சுத்தி டிப்பி அன்னைக்கு எடுத்து விட்டு அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது வந்து ஆக்சுவலா வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ண மாதிரி. இட்ஸ் லைக் கங்க்ராட்ஸ். 10 ரூபாவோ 20 ரூபாவோ எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் போடணும். 10 ரூபாய் கூட காசு தான், 1 ரூபானாலும் காசு தான். அந்த காசை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லா காசு இவளுக்கு ஒரு காசை கொடுப்பாங்கல்ல, அந்த காசு ஸ்வீட் அவளுக்கு வந்த பொருள், பையன் வீட்டுல இருந்து அந்த பொருள் எல்லாத்தையும் அவ எடுத்துட்டு போய் அவங்க அம்மா மடியில வச்சிருவா. யார் அம்மா? நீ என்ன பெத்த தாய், அவளோட அம்மாடா, கோமலோட அம்மா. கோமலுக்கு கொடுத்த காசு, கோமலுக்கு கொடுத்தது எல்லாமே இப்ப அவ போய் அவங்க அம்மா மடியில கொடுத்துருவா. நீ தன்னுவோட போட்டோ பாத்துருந்தா அவ தன்னு அவங்க அம்மா கிட்ட போய் கொடுத்துருப்பா. எங்க அண்ணனோட இதுல எங்க அண்ணன் this will happen throughout the marriage. இது ஒரு ரிச்சுவல். பையனுக்கு என்ன வந்தாலும் அது அவங்க அம்மாக்கு தான் போய் சேரும். உங்களுக்கு எப்படி இந்த காசு வரும்ல, மொய் காசா, மொய் இந்த சொல்லுவாங்க, அது யாருக்கு கொடுப்பீங்க? யார் சைடு எழுதுறாங்களோ எங்களுக்கு 2 சைடுமே பையன் வீட்டு மொய் எழுதுறவங்க தனியா வருவாங்க, பொண்ணு வீட்டு மொய் எழுதுறவங்க தனியா வருவாங்க. யாருக்கு போகும்? யாருக்கு? அது காசு வந்து வீட்டுக்கு தான். பையனோட அப்பாகிட்டயும் பொண்ணோட அப்பாகிட்டயும் பையனோட அம்மாட்டியும் பொண்ணோட அம்மாட்டியும் போகும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும். ஆனா எங்களுக்கு வர ஐட்டம்ஸ் பையனுக்கு ஏதாச்சும் வருது. இப்போ நான் போறேன்னா உங்களுக்கு நார்மலா இது பண்றாங்க தெரியுமா, டிக்கப் பண்றாங்க தெரியுமா, அம்மா வந்து நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது அதே மாதிரி அங்கேருந்து பண்ணும்போது அந்த காசு கூட நான் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அப்படியா? என்ன பெத்த தாய் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில அடுத்த வழிக்கு போயிட்டு இருக்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணி இதை வந்து ஒரு கிஃப்டா ஏத்துக்கோ அப்படிங்கறதுக்காக அது கொடுக்குறேன். ஓகே ஓகே, அது பாரு எப்படி கொடுப்பாங்க. பை தி வே என் பொண்டாட்டி விட என்னோட மாமியார் தான் நல்லா இருக்கு. இது மாமியார் பாக்க இவள டீஃபோக்கஸ் பண்ணிடுறேன். மாமியார் பேர் என்ன? மாமியாருக்கே தெரியும். மாமியார் பேர் மொத்த ஊர் उषा। उषा जी, आप ये वीडियो देख रहे हैं, प्लीज माफ कर दिए आपका दामाद जी को। ये बहुत आरामी है। माफ से नो ही सो गुड गाय, अच्छा आदमी है, so don't worry। சொல்றதா சொல்லிட்டு கவர் அப் டாட்டூ சரி உட்காந்துட்டு அவங்களோட மடியில. ஓகே, ஃபுல்லா வந்தது அப்படியே குடுத்துருவாங்க. ஸ்வீட்டோட குடுத்துச்சா? எல்லாமே எல்லாத்தையும் குடுத்துறோம். துணி மணி வரைக்கும் எல்லாமே, துணி அண்ட் மணி எவ்ரிதிங். அதுக்கப்புறம் எப்படி போய் அம்மா கிட்ட புடிங்கிடலாம். அம்மா இங்க வா, அத காட்டு, அதுல ஒரு 500 நோட் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, அவ எல்லாம் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினேன் அவகிட்ட. எப்போ? ஃபோன்லயா? வீடியோ கால் பண்ணேன். அன்னைக்கேவா? அது கூட யார் பேச வச்சா? நானே இந்த மாமா. நானு இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு உடனே முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்போ? நான் வீட்ல தனியா படுத்துட்டு இருந்தேன். கனவு காண்டுட்டு இருப்பேன். என்ன பண்ணலாம், எங்க போலாம்? ஏய் இல்லடா, அது பண்ணலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போலாம்? அது உண்மை. சரியா? இதான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது இத சொல்லுவாங்க. நான் வீடியோ கால்ல vlog எடுத்துட்டு இருக்கேன், அவ வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. ஹாஞ்சி அவ பேசவே இல்ல மாம்ஸ். கும்கும் வச்சிட்டாங்க ஜி. டாக்கிங் டு மை லிட்டில் பிரதர். இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு முறை மட்டும் தான் பேசினாங்க and இப்போ கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன மூஞ்சி அது, என்ன எக்ஸ்பிரஷன் அது? அப்படிதான் வெக்கப்பட்டுட்டு இருக்காவ. அது வெக்கமா? எனக்கு வெக்கமா இருக்குது பாக்குறீங்க. எவ்வளவு பாசமான, எவ்வளவு அது அவன் எப்படி பண்றான் பாரு. ஐயோ மூஞ்ச பாத்தி அதுக்கு. நான் எவ்வளவு அழகா இருக்க பாருடா. ஆமா உன்ன காலம் போன காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பின்னாடி தொடப்ப இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவ பேசினேன். அப்போலாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, வீடியோ கால் எடுத்துட்டேன். நீ நல்லா இருக்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது நான் நீ சூப்பரா இருக்க அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை என்ன. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் வந்து தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, நான் அப்போ அந்த டைம் பேசல, நீங்க அறமே இருக்கீங்க, நான் பார்த்தேன் பார்த்துட்டேங்கிற எப்படி சொல்றேன், ஸோ இதுக்கப்புறம்லாம் இந்த ஆன்ட்டிங்க எல்லாம் ஆன்ட்டி குரூப்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் பையன் வீட்ல இருந்து பொண்ணு வீட்ல இருந்து ஃபார் நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் டான்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் டான்ஸ் பாட்டு, டான்ஸ் அண்ட் டிஜே, டான்ஸ் இந்தியா ரெண்டுமே இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்லயும் டான்ஸ் இந்தியா டான்ஸ் இப்படிதான் ஆடுவாங்க. அண்ட் குண்டா ஆன்ட்டிங்க அம்மா ஆடுறாங்க ஃபர்ஸ்ட். இது வந்து அவங்க சித்தியா உங்க பெரியமா மம்மிஜி டான்ஸ் ஆடுறது பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸ்டெப்புக்கு இப்போ இந்த பீட்டுக்குலாம் ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுதான் இவங்க ஆடுறாங்க பாரு, இதுதான் எங்க ஊர் டான்ஸ். இப்படி சால்ட்டி எடுத்துட்டு போய் ஆடுறது. அம்மா எவ்வளவு அழகா இருக்கு. அவங்க அம்மாவா? நம்ம அம்மாவா? கண்ணை அவங்க அம்மா பீரங்கி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவங்க அம்மா ஆடுவாங்க கொஞ்சமா ஆடுவாங்க. ஊர்க்கார லேடிஸ் எல்லாம் பார்த்தனா பையன் வீட்ல இருந்து வர பொம்பளைங்களெல்லாம் நல்லா மேல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்க பாக்குறதெல்லாம் பாரு, நல்லா இப்படி பாப்பாங்க. ஆட சொல்லிட்டு இருக்காங்க. So they are singing. நான் வந்து தண்ணி பானை இருக்குல்ல, நான் போய் வெள்ளில போய் எடுத்துட்டு வர மாட்டேடி மாமியாரே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற கோமல் பாடுற மாதிரி அவங்க ஊர்க்காரங்க வந்து பாடுறாங்க எங்க அம்மாக்காக. நான் எடுத்துட்டு வர மாட்டேன், நீ என்ன பண்ணுவ. அம்மாவுக்கு அடுப்பேத்துறாங்க முதல் நாள். அது மாதிரி ஜாட பேசுவாங்க. அது வந்து பாட்டுலே அப்படி பண்றாங்க. ஓகே, முதல் நாளே மூட்டி விடுறாங்க. இது கூட ஒண்ணும் இல்ல, இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கும். ஆமா, அதுவும் சொல்றோம். உனக்கு ஹிந்தி புரிஞ்சா அவ்வளவுதான், நீ அழுதுட்டு வந்துருவ. எங்க சித்தி எங்க ஃபேவரட், எங்க சித்தி. தெரியும்டா, எனக்கு தெரியாது. இத்தனை வருஷமா இங்க இருக்கேன், தெரியாதுடா. பாக்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேரேஜ் இது பண்ணிருக்காங்க, என்கேஜ்மென்ட் ஆயிருக்கு. அவங்க அம்மா ஆடுறாங்க. நல்லா ஆடுது. என்ன இடுப்பதானே பாத்துக்கிட்டீங்க? இல்லடி, நல்லா எது ஆடுதோ அத தான பார்க்க முடியும். இல்ல நல்லா ஆடுறாங்க. she has nice moves. उषा जी आप बहुत अच्छा डांस कर रहा है. ओके मौसी जी, सॉरी माफ कर दिए. நல்லா ஆடுறீங்க. ஏன் மூஞ்சி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஆடுறாங்க? ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருச்சு. ஊர்க்கார லேடிஸ் இல்ல, ஊர்ல அது கோமல் belongs from a village actually. She doesn't belong from a city. பியூர் வில்லேஜ். அதுல பியூர் வில்லேஜ் திங்ஸ். இப்போ மோனியும் கோமலும் ஆடுவாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பா போட்டுறேன் நான். கோமல் மட்டும் தான் ஆடுவா. கோமல் என் கூட ஆடவே இல்ல. கோமல் அவ சிஸ்டர்ஸ் கூட வரட்டும். கிட்ட கியூட்டா இருக்கான். தியா மூஞ்ச பாறேன். ஐயே என்னடா பண்றது? ஐயோ இத ஏங்க காட்டுறீங்க? இது பார்த்ததுதாங்க. இன்னது ஆடுறாங்க ரெண்டு பேருமே. எவன்டா அது? எவனோ எடுக்க தெரியாத வீடியோ எடுத்திருக்கான். லைட்டா போட்டுறேன். அந்த ஸ்கர்ட்ல தெரியுமா, செருப்பை கழட்டிட்டு ஆடிட்டு இருந்தேன். இப்படி தடுக்கி நல்லா இருந்திருக்கும் விழுந்து இருந்துச்சுன்னா. இப்ப கண்டென்ட்க்கு நல்லா இருந்திருக்கும். கண்டென்ட்டா பாத்துட்டு இருக்கேன். 3 வருஷம் கல்யாணம் ஆனாலே கண்டென்ட்க்கு சொல்றேன். 3 வருஷம் கல்யாணம் ஆன அவ்வளவுதான். என் சூத்து உடைஞ்சா என்ன, என் குண்டி உடைஞ்சா என்ன. அவங்களோட வீடெல்லாம் காமிச்சாங்க மாம்சி. உங்களுக்கு அடுத்தது சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இதுதான் ஆச்சு. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னமும் இப்ப அவங்க தாத்தாக்கு எத்தனை 4 பசங்க இருக்காங்க. கோமலோட தாத்தாக்கு 4 பசங்க. அந்த 4 பேருமே சம்பாதிக்கிறாங்க, 4 பேருமே வேலைக்கு போறாங்க. ஆனா இவரு ரிட்டையர் ஆயிட்டு அந்த பென்ஷன்ல வர காசுலதான் அந்த 4 வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் அந்த 4 வீட்டுக்குமே ஒரே வீட்டுல போயிட்டு ஒரே இடத்துலதான் சமைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ ஆல் த எக்ஸ்பென்சஸ் இஸ் பேரிங்
அவங்க கிராண்ட் ஃபாதர் தான். இவங்க சம்பாதிக்காது, இவங்க சேவ் பண்ணி இவங்க புள்ள கல்யாணத்துக்காக இவங்களுக்காக அசெட்டுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அசெட் கூட கல்யாணத்துல தாத்தா எங்களுக்கு கிடைக்கல, எங்க தாத்தாலாம் எங்களுது வாங்கிருவேன், எங்களுக்கு புடிங்கி வச்சிருக்காரு. இவங்களோட வீடெல்லாம் காமிக்கிறது, அசெட் எல்லாம் கொடுத்தது கூட அவங்கதான். இப்போ பெரியவர் இருக்காருல்ல, அந்த பெரியவர் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு 2 பேருக்குமே. ஆனா பொண்ணுங்களோட கல்யாணம் இப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ எல்லாருக்குமே இந்த ஃபர்னிச்சர்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த பெரியப்பாவும் அவங்க தாத்தா தான் சேர்ந்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் யாருக்குமே செலவு வைக்கல. அதே மாதிரி அவங்க வீடெல்லாம் பாத்துருக்கீங்க? பாக்கலையா? பெருசா டெவலப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அன்னைக்கு போனோம்ல. அதுதான் அன்னைக்கு போனோம்ல, அதானே இந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஆச்சா, லாஸ்ட் டைம் டென்ட் போட்டுருந்தானுங்க, அதனால பெருசா தெரியல. ஸோ இதோட இவங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு சாப்பாடு என்னடா இவ்வளோ வச்சிருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல பெரியம்மா, இவங்க வந்து ஆமா அவங்க நல்லவங்க. குண்டாயிட்டாங்களே இப்போ, இன்னும் குண்டாயிட்டாங்க. இப்ப குண்டாயிட்டாங்க, இன்னும் குண்டாயிட்டாங்க. எனக்கு அப்ப குண்டா இருந்தாங்க. இல்ல இன்னும் குண்டாயிட்டாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவங்க என்ன தெரியுமா, இதெல்லாம் ஓகே, எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி அவங்க வீடை பத்தி அவங்க பசங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், மற்றபடி கெட்டவங்க கிடையாது. This is a problem with many Indian women. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா அவங்க வீட்டு பெருமையை அதிகமா சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் இவங்க கல்யாணத்துல சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருந்துச்சு. இது கிளம்பும் போதா சாப்பிட்டு முடிச்சிட்டு இவன் கல்யாணத்துல சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு மேட்டர் இருக்கு, ஒரு நல்ல நைஸ் மேட்டர், அது நான் அப்புறம் வரேன். சரி, இது முடிஞ்சது. இதான் அந்த பெரியப்பா, இவர் தான் வந்து இல்ல, இவன் வந்து வருண், இவன் பெரியப்பாவோட பையன். இவன் கல்யாணத்துக்கு தான் போனான். நம்ம எப்படி இருக்கான் இவன், இவன் தம்பி. இவனை நான் மறக்க மாட்டேன். கோமல் தம்பியே ஐ won't forget. அக்கா போகும்போது அவனை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஒரு நார்த் இந்தியால ஒரு கக்கூஸ்க்கு நான் அலைஞ்ச ஒரு தருணம் அந்த நாள். அதுல உனக்கு ஹெல்ப் இது வந்து அவங்க அப்பா வருணா, தருணம் இது வந்து அவங்க அப்பா கோமல், அவங்க அப்பா. சரியா, இது கிளம்பும் போது பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி கிளம்புறோம்னு சொல்லி. இதுதான் என்கேஜ்மெண்ட். ரோக்கா சொல்லலாம், என்கேஜ்மெண்ட் சொல்லலாம், பஞ்சாப் சைடு. ஸோ அதை ரோக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹால் புக் பண்ணிட்டு 2 சைடையும் கூப்பிட்டுட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சாப்பாடு சாப்பிட்டு. ஆனா சவுத் இந்தியன்ஸ் ஆல்சோ வில் டு. ஆனா எங்க ஊர்ல வந்து ஊர் பக்கம் கல்யாணம்ன்றதுனால சிட்டிஸ்ல எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது. ஆனா குர்காவ்ல கல்யாணம் பண்ண குர்காவ் ஆளுங்களா அப்படிதான் பண்ணுவாங்க. சிட்டிஸ்ல வந்து எல்லாமே வச்சுட்டு முதல் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு, அதுதான் வந்து லகன். அந்த டைம் அப்படி பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் தனியா யாரும் பண்ண மாட்டாங்க இங்க. லகன்னா டாக்ஸ் தானே? லகான் மாம்சது. லகான் ஒரு படம் பார்த்திருக்கேன், புதுசா ஹிந்தி கத்துக்கிட்டேன். உயிரதான் ஒரு கிரிக்கெட் மூவி நல்லா இருக்கும். सुबह उठ के 4 दो मेगापिक्सल का कैमरा ऑन करके. ஓகே, தட்ஸ் ஒன் குட் மீம். ஓகே, இதோட என்கேஜ்மெண்ட் முடியுதா? என்கேஜ்மெண்ட் முடியுது. பெண் பார்க்கும் படலம் முடிந்து விட்டது, நிச்சயதார்த்தம் படலம் முடிந்து விட்டது. என்ன உங்களுக்கு இதுல டிஃபரண்டா தோணுது? உங்க கல்ச்சரை விட இது என்ன டிஃபரண்டா இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எல்லாமே டிஃபரண்ட் தான். நான் சொன்னேன், இந்த பொட்டு வைக்கிறது, ஆமா, மாப்பிள்ளை கூட்டு போகாம இருக்கிறது, இது எல்லாமே இதுதான் புதுசு ஆக்சுவலா. ஸோ இதோட இந்த வீடியோ எங்கே முடியுது? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3.